ராமேஸ்வரத்தில் +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாணவியின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயம் ரூபி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சாலினியை இன்று காலை பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு தரப்பினர் அவருடைய காதல் அப்படின்னா ஒரு தரப்பு காதலித்து வந்த முனிராஜ் என்பவர் தனது காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்த சாலினியை பள்ளிக்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து தான் வைத்திருந்த கத்தியை கழுத்தில் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார். சாலினி சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை தெரிந்த தற்பொழுது அறிந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு வைத்துள்ளனர். அதே சமயத்தில் அவரது சாலினி உறவினர்கள் தற்பொழுது அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தனர். முனியராஜ் என்பவர் தற்போது அப்பகுதியில் உள்ள காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளதாகவும் காவல் நிலையத்தில் தற்போது இருப்பது தெரிய வந்த நிலையில் அப்பகுதிக்கு சாலினியின் உறவினர்கள் சென்று தற்பொழுது அவரை வெளியே விடுமாறும், அவர் வெளியே விடவில்லை என்றால் அவர்களுக்கு தக்க தண்டனை நாங்களே கொடுக்கின்றோம் என்றும் அவர்களுடன் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது நிலையில் தற்போது போராட்டங்கள் நடந்து பெற்று வருகிறது. அவரை நாங்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம் என்று அப்பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலை உள்ளது. போலீசார் அவர்களை தடுத்த வண்ணம் உள்ளனர். சாலினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.